தினமணி பேப்பரில் இருக்கிற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சேர்ந்து படிக்கலாம். நாட்டின் மகள்களுக்கு மேலும் சிறப்பான வாய்ப்புகள் அப்படின்ட்டு மோடிஜி உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். எதிர்வரும் ஆண்டுகளில் நாட்டின் மகள்களுக்கு மேலும் சிறப்பான முன்னேற்றமும் வாய்ப்புகளும் உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் லட்சிய திட்டங்களில் ஒன்றான பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் அப்படின்னு ஒரு திட்டத்தின் 10 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் பெண் குழந்தைகள் பாலின விகிதம் குறைந்து வருவது மற்றும் பெண்களுக்கு தங்கு தடையின்றி அதிகாரம் அளித்தல் தொடர்பான சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா, பெண் குழந்தைகள் பாலின விகிதம் குறைந்து வருவது மற்றும் பெண்களுக்கு தங்கு தடையின்றி அதிகாரம் அளித்தல் தொடர்பான சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கத்தில் மேற்கண்ட திட்டம் பிரதமர் மோடியால் 2015 ஜனவரி 22ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட பேரு பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம். இந்த திட்டத்தோட நோக்கம் நாட்டில் பெண் குழந்தைகள் பாலின விகிதம் குறைந்து வருவது, பாலின விகிதம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலின விகிதம் குறைந்து வருவது மற்றும் பெண்களுக்கு தங்கு தடையின்றி அதிகாரம் அளித்தல். இந்த திட்டத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் நோக்கில் மேற்கண்ட 2015 ஜனவரி 22ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. இத்திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் புதன்கிழமை வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது, பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்பதால் மக்கள் சக்தியால் இயக்கப்படும் திட்டமாக மாறியுள்ளது. லட்சக்கணக்கான பெண்களுக்கு உத்வேகம் அளித்து நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுப்பவர்களாக நிலைநிறுத்தியுள்ளது. பாலின பாகுபாடுகளை அகற்றுவதில் கருவியாக விளங்கும் இத்திட்டம் பெண் குழந்தைகளுக்கு கல்வியை வழங்கி அவர்களின் கனவுகளை எட்டுவதற்கு உகந்த சூழலை உருவாக்குகிறது. பாலின பாகுபாடுகளை அகற்றுவதில் கருவியாக விளங்கும் இத்திட்டம் பெண் குழந்தைகளுக்கு கல்வியை வழங்கி அவர்களின் கனவுகளை எட்டுவதற்கு உகந்த சூழலை உருவாக்குகிறது. இத்திட்டம் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ள நிலையில் இதற்காக பணியாற்றும் மக்கள் மற்றும் பல்வேறு சமூக சேவை அமைப்புகளின் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட காலமாக பெண் குழந்தைகள் பாலின விகிதம் குறைவாக இருந்த மாவட்டங்களில் தற்போது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. விழிப்புணர்வு பிரச்சாரங்களால் பாலின சமத்துவம் குறித்த ஆழமான புரிதல் தூண்டப்பட்டுள்ளது. பாலின விகிதம் இதனால குறைவாக இருந்த மாவட்டங்கள்லாம் இப்போ அதிகரிச்சிருக்கு, முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டத்தை அடிப்படை அளவில் துடிப்புடன் மாற்றிய அனைத்து தரப்பினரையும் பாராட்டுகிறேன். நமது மகள்களின் உரிமைகளை தொடர்ந்து பாதுகாப்பதோடு அவர்களுக்கு கல்வியை உறுதி செய்து எந்த பாகுபாடும் இன்றி முன்னேறக்கூடிய சமூகத்தை உருவாக்குவோம் என்றார் பிரதமர் மோடி. நாட்டில் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி குறித்து மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி எழுதிய கட்டுரையையும் பிரதமர் தனது பதிவில் இணைத்துள்ளார். நாட்டில் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி குறித்து மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி எழுதிய கட்டுரையை தமது பதிவில் இணைத்துள்ளார். அமித்ஷா பெருமிதம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட எக்ஸ் பதிவில் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது. இது நமது மகள்களின் உரிமை, கல்வி, மரியாதைக்கு புதிய பரிமாணத்தை வழங்கியுள்ளது. பள்ளிகளில் இப்போது பெண் குழந்தைகளின் பதிவு அதிகரித்துள்ளது. பாலின விகிதமும் முன் எப்போதும் இல்லாத முன்னேற்றத்தை கண்டுள்ளது. நாட்டின் அனைத்து துறைகளிலும் முன்னிலை வகிப்பதன் மூலம் நாட்டின் மதிப்பை நமது மக்கள் உயர்த்தியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார்.